ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு லாயரை மீட் பண்ணி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அவங்க நம்ம மல்லிக்கிட்ட ரொம்ப நல்லபடியாக தான் ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, நீ ஏம்மா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்காரோட வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீ டைவர்ஸ் கொடுத்த அப்புறம் நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தனியாளாக நின்று நீ சமாளிக்கவ அப்படின்னா ஓகே, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல மேம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம விஜய் அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ, அதாவது மல்லி, வெண்பா, விஜய் இவங்க 3 பேரும் இருக்கிற ஃபோட்டோவை ஃப்ரேம் போட்டு எடுத்துகிட்டு செவுத்துல ஒரு ஆணி அடித்து அந்த ஃபோட்டோவை மாட்டிட்டு, மல்லி மல்லி இந்த ஃபோட்டோ பாரு சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மல்லிக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது நீங்கள் என்னை வெறுத்து நான் உங்களை எல்லாரும் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிற நிலைமையில் இப்படி எல்லாருமா ஒன்று சேர்த்து இப்படி ஃபோட்டோவை மாட்டி கேட்டு நான் என்ன சொல்வேன், நான் உங்களுக்கு எப்படி தான் சொல்வேன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி கிட்ட நம்ம கதிரேசன் பேசுகிறாங்க. அதாவது நான் உன்கிட்ட என்னோட வேலை நடக்கணும், நான் ஒரு விஷயத்த சொன்னால் நீ என்னை வச்சு நீ மல்லிகிட்ட வேறு விதமாக நடந்துக்கிட்டு இருக்க, நான் உன்கிட்ட இப்போ ஒரு முட்டாளாக நடந்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ராஜேஸ்வரியும் பார்த்திங்கன்னா பதிலடி பயங்கர கோபமாக பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு, உனக்கு தேவையானது என்னவோ அதோடு நின்றுக்கோ, நான் மல்லிகிட்ட என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட கதிரேசனும் பயங்கர கோபமாக தான் நின்றுட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்க.